இதுக்கு பயந்துக்கிட்டு தான். இன்னொரு கூடுதல் சிபிஐ அதிகாரிகள் என்னிடம் சொன்ன ஒரு தகவலை சொல்லிடுறேன். ஒரு ஐஜி சென்ட்ரல் ஜோன் நிர்மல்குமார் ஜோஷி கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்காரு. அவரோட ஃபோனில் இருக்கிற முக்கியமான ஆதாரத்தை டெலீட் பண்ணிட்டுருக்காரு. ஒரு வாய்ஸ் நோட்டு யாருக்கு போட்டார்னு தெரில, டெலீட் பண்ணிட்டார். இதை சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க. டெலீட் பண்ணன்றதை எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க. எதுக்கு டெலீட் பண்ண, என்ன இருந்துச்சு அதில்? டெலீட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்போ டெலீட் பண்ணது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னன்னு கண்டுபிடிக்கவே வேண்டியதில்லை. நீ தடயத்தை அழிச்சிருக்க. விசாரணை நடக்குது இல்லை, ஸ்டேட்டு விசாரணையாகவே இருக்கட்டுமே, அதிரடி அவசர விசாரணையாகவே இருக்கட்டுமே, நீ எதுக்கு டெலீட் பண்ண? அது அவரோட பர்சனல் மெசேஜாக கூட இருக்கலாம். அவங்க மனைவி கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சதா இருக்கலாம். இன்னும் பிள்ளைகள் அனுப்பிச்சிருக்கலாம், ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கலாம், மெசேஜ் எனிதிங். நீ ஏன் பாஸ் டெலீட் பண்ண? இன்னொன்று, யாரோட சேட்டில் டெலீட் பண்ணியிருக்கீங்கன்றது இருக்குது இல்லை, மாட்டிங்களா? இது ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது.